ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன காலேஜ் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ ஆல்ரெடி வந்து கரூரோட விஎஸ்பி வந்து பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனல்லே காலேஜ் ரிவ்யூ 2026ன்னு கொடுத்துருக்குறோம். நிறைய காலேஜஸ் போட்டிருக்கோம். நேரில் போய் பார்க்க முடியாதவங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூ எல்லாம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். இப்போ இவங்களுடைய கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னா 2357. ஸோ கோயம்புத்தூர் ஜோனில் இருக்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி விஎஸ்பி கோயம்புத்தூர் டெக்னிக்கல் கேம்பஸ். இப்போது இந்த கல்லூரியை பற்றி சொல்லணுன்னா நம்ம விசாரித்ததில் என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவங்க டேட்டா வச்சு பார்க்கும்போது என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டு பக்காவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துடலாம். கட் ஆஃப் வைஸ் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா என்னங்கிறது பார்த்துடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். பசங்கக்கிட்ட விசாரித்ததில் நம்ம விசாரிக்கவும் செஞ்சுருக்கோம், நம்ம டேட்டாவும் எடுத்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கல்லூரியை பற்றி என்னென்னா மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. கரூர் அப்படிங்கிறத விட கரூர் கூட கம்பேர் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஒரே பிளேஸ்மெண்ட்டு தான் அப்படிங்கிறாங்க கரூர் அண்ட் கோயம்புத்தூர். ஸோ ஒரே பிளேஸ்மெண்ட், ஒரே இண்டஸ்ட்ரி டைப், ஒரே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கரிக்குலமும் அப்படி தான். இப்போது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பசங்க சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக அவங்க பிளேஸ்மெண்ட் வாங்கியே வச்சு தருவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பிளேஸ்மெண்ட் வேண்டான்னு சொன்னாலும் பையனை பிளேஸ்மெண்ட் வாங்கி வச்சு தான் அவங்க விடுவாங்க. பிளேஸ்மெண்ட்டு எப்படியாவது அவனுக்கு வாங்கி தரணுமே அப்படின்னு சொல்லி பிளேஸ்மெண்ட் வாங்கி தட்டுருக்காங்க. 90% மேலே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பாதி பேர் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸும் போயிடுறாங்க. அதை தவிர்த்து எல்லாருமே பிளேஸ் ஆகணும், ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளேஸ் ஆகும் தான் சொல்கிறாங்க. எல்லா காலேஜிலும் வந்து கோர் பிரான்ச்சஸ் வந்து பிளேஸ் ஆக மாட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியில் வந்து கோர் பிரான்ச்சஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் தராங்க, ரொம்ப ரொம்ப ஹை சேலரிலையும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியன் சேலரின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆவரேஜ் சேலரின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47 LPAங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி. ஆவரேஜ் வந்து 7.5. இது விச் இஸ் குட் நம்பருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7.5ன்னு சும்மாலாம் கிடையாது. ஓகேங்களா? அதாவது ஆவரேஜ் சேலரினா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் 1100க்கு மேலே ஆஃபர்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஆஃபர்ஸ் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ், 108 கம்பெனிஸ் பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல டாப் MNC கம்பெனிஸும் வராங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அதில் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 4 lakhsக்கு மேலே 890 பேத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 lakhsக்கு மேலே வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. விச் இஸ் குட் நம்பருங்க. ஏதோ ஒரு எல்லா காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பிபிஓலையோ ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டு பெருசாக பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஹை பிளேஸ்மெண்ட், அந்த சேலரி ரேஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பிளேஸ்மெண்ட்டுக்கான காரணம் அவங்களுடைய அகாடமியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் டிசிப்ளின் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்ட்டுனா ஒன்றும் இல்லைங்க, பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அகாடமி பர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க லோ ஆகிருக்கூடாதுன்னு சொல்லி படிக்க வைக்கிறதுலையும் கரெக்டாக இருக்காங்க. அதனால் அகாடமி பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக பையன் ஷைன் ஆகிடுவான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த பொண்ணுங்க பசங்க பேசிக்கிறது, இந்த வந்து பார்த்திங்கன்னா காலேஜோட கேம்பஸ் லைஃப், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற காலேஜோட நல்ல டிசிப்ளினாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் இல்லாமல் ரொம்ப லிபரலாக இல்லாமல் மாடரேட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கரெக்டான ஒரு பேலன்ஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வந்து செகண்ட் இயர்லேருந்தே கொண்டு வராங்க. நிறைய கம்பெனிஸ் கூட, இந்த கேப்ஜெமினி, இந்த டிசிஎஸ் கூடயெல்லாம் டாப் மோஸ்ட் 10 கல்லூரி கூட அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த ஹையர் பண்ணுவாங்க. அவங்க வந்து டிசிஎஸ் அண்ட் கேப்ஜெமினி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க. அதாவது டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இண்டஸ்ட்ரி பார்ட்னராகவே ஆகிட்டாங்க இந்த கேம்பஸ் கூடயெல்லாம். அதாவது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கரூரும் சேர்த்து தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பயப்பட வேண்டாம், பிளேஸ்மெண்ட்டுக்கு பஞ்சமெல்லாம் கிடையாது, நல்ல பிளேஸ்மெண்ட் தராங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ பேரண்ட்ஸ்க்கு என்ன நினைக்கிறாங்க, நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு வாங்கணும், நல்ல சேலரியில். கண்டிப்பாக இந்த கல்லூரி போனால் அது நடக்கும். ஏன்னா அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்லா படித்தாதான், நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான், நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் தான், நல்ல வந்து ஒரு ஆப்டிடியூட்ஸ் கிளியர் பண்ண தெரியணும், நல்ல வந்து ஒரு ஸ்கில் டெக்னிக்கல் ரவுண்டில் போனால் கிளியர் பண்ண தெரியும். எல்லாத்துக்குமே அவங்க ட்ரெயின் கொடுக்குறாங்க தனித்தனியாக. அண்ட் 600 கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வச்சு ஒரு லேபை பார்த்தேன், நேரில் போய் நானே பார்த்தேன், விசிட் பண்ணி பார்த்தேன். மேசிவ் ஸ்ட்ரக்சருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த கல்லூரிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரீட்சை வச்சாங்கன்னா
ஒரு 600-700 பேர் அட் அ டைமில் உட்காந்து எழுதலாம். அந்த மாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா புகழ்பெற்ற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், முன்னாள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவர்கள் இறையன்பர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்பி கரூர்லேயும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி எக்ஸ்க்ளூசிவாக அவங்க நேரில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இது வந்து விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து இதில் கலந்துக்கலாம். மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இனோவேட்டிவாகவும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க. ரிசர்ச் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்லூரி பற்றி சொல்லும்போது நல்லது மட்டுமே சொல்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கல்லூரி பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன், பசங்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கேட்டிருந்தோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளீன் அண்ட் கரெக்டான ஒரு ஹாஸ்டல். கண்ட நேரத்துக்கு போய்ட்டு கண்ட நேரத்துக்கு வர முடியாது. என்ன ஃப்ரீடம் கொடுக்குமோ அந்த ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் ஆல்சோ சாப்பாடு பக்காவாக இருக்குங்கிறாங்க. மெனுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. சரிங்களா? எந்த கல்லூரிலையும் போனீங்கன்னா சில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது, என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க பசங்க. ஆனால் இங்கே எப்படி இல்லை, வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறான்னு தான் சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் சரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் சரி. ஏன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக போயான்னு கேட்குறக்கு ஒரு 2-3 திட்டு விசாரித்தோம். இருந்தாலும் அது உண்மை தான். ஓகேங்களா? அண்ட் இவங்களுடைய டீட்டெயிலாக ரிப்போர்ட்டுகள் பார்த்துடலாம். NACல A+ NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க. அண்ட் 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரிங்க இது. NACல A அண்ட் NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் 5 கோர்ஸ் வச்சுருக்காங்க. UG 8 கோர்ஸு, 2 PG கோர்ஸு, 47 லட்சம் வந்து ஐஎஸ் சேலரி பேக்கேஜ், 7.5 LPA வந்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ். டோட்டல் 32 ஏக்கர் கேம்பஸ்ஸு, க்ரீனிஷான கேம்பஸுங்க. 108 ரெக்ரூட்டர்ஸ் வராங்க நான் சொன்ன மாதிரி கம்பெனிஸ். ஸோ க்ரீனிஷான கேம்பஸ்ஸு, வைஃபை எனேபிள்டு கேம்பஸ்ஸு. ஸோ அதனால் கேம்பஸ் எல்லாம் குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அது போய் பாருங்கள், அப்போ தெரியும். காலேஜ் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 1,20,000 விச் இஸ் கம்மி தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும், போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும். 2 லட்சம் ஆவரேஜாக வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 லட்சம் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்டேக் வந்து 1200+ இன்டேக் அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி விசிட் பாருங்கள். டிசிஎஸ்ஸு அண்ட் குவிஸ் குளோபலு, எக்ஸாவர், பாஷு, ஸ்பெக்கு, காக்னிசன்ட்டு, கேப்ஜெமினி, ரெனால்ட் நிசான். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா கோர் கம்பெனிஸும் வராங்கிறது தான் இங்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. கோர் கம்பெனியுமே ஆஃபர்ஸ் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஆஃபர்ஸ் காட்டுது. கேப்ஜெமினியில் 95 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் UCT குளோபலில் வந்து 45 பேர் வாங்கியிருக்காங்க. இது ரிப்போர்ட் வந்து பாதியோடு நிற்கிது. ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து பாதி தான் காட்ட முடியும்னால பாதி காய்க்கிறேன். அண்ட் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணுங்க. நிறைய கல்லூரி இந்த மாதிரி கொடுக்குறதே கிடையாது. எவ்வளோ லட்சம் பர் ஆனம் வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னும் தனியாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2025 பிளேஸ்மெண்ட்டோடது 47 லட்சம் வந்து ஐஎஸ் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேர் அதில் வாங்கியிருக்காங்க. 44 LPயில் 2 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் என்ன அமேசானில் வாங்கியிருக்காங்க. அண்ட் சர்வீஸ் நவ் அப்படின்னு கம்பெனிலையும் வாங்கியிருக்காங்க. 40 லட்சத்துலேயும் ஒரு பையன் ஆட்டோ டெஸ்கில் வாங்கியிருக்கான். அங்கே பாருங்கள் அவன் பிளேஸ்மெண்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன பேர் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருந்தாங்கன்னா உண்மைன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக இருக்குது. அண்ட் இயர் வைஸ் பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆஃபர்ஸு 285 ஆஃபர்ஸ் சமீபமாக 2025 பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் நம்பர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி பாதை அவங்க காட்டுறாங்க. அண்ட் டாப் ரெக்ரூட்டர்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி விச்சூஸா, ஆக்செஞ்சரு, டிசிஎஸ், கேப்ஜெமினி, விப்ரோ அண்ட் எக்ஸாவர், இன்ஃபோசிஸு எல்லாமே இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு காட்டுறக்காக போட்டிருக்கோம். ஸோ அது வந்து எல்லா கல்லூரியில் இருக்கிற மாதிரி தானே சார், அப்படிலாம் கிடையாது. நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 15+ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சர்டிஃபைட் பை கேப்ஜெமினி. டிசிஎஸ் கூடயும் கேப்ஜெமினி கூடயும் டைப்பே பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெக்ரூட்மெண்ட் அதில் ஹெவியாக இருக்குது. 5 ஸ்டார் இண்டஸ்ட்ரி ரேட்டிங் அது இருக்கிறது தான் விட்டுருங்க. 3000 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எக்ஸலன்ஸ் இன் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் ரேட் 100% கொடுத்துருக்காங்க. 50+ ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் கிளப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுவாங்க இவங்க. சொல்ல மறந்துட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸும் நிறைய பண்ணுவாங்க. ஈவெண்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், ஃபெஸ்டிவல் எல்லாமே இருக்குங்க இந்த கல்லூரியில். ஆனால் படிச்சுட்டு தான் மறு வேலை படிக்கணும். ஓகேங்களா? அகாடமியில் ஒழுக்கமாக இருக்கணும். ஓகேவா? 9000 அலுமினி நெட்வொர்க் விச் இஸ் கிரேட் நம்பருங்க. இங்கேருந்து படித்து முடித்தவங்களோட எண்ணிக்கை அது. ஓகேங்களா? நிறைய நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரிக்கு அந்த அலுமினி நெட்வொர்க் ரொம்ப முக்கியம்.
ஏன் முக்கியம்னா பையனுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கோ அந்த அலுமினி நெட்வொர்க் ரொம்ப முக்கியம் அவங்க கைடன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியில் போனால் அது கிடைக்கும். அண்ட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ், ஸோ கட் ஆஃப் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாமே. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இன்டேக் அதிகனால தான் அப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த கல்லூரி. அடுத்தது ஏஎம்எல், அதுக்குமே வந்து பார்த்துக்கோங்க கட் ஆஃப், இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா போகலாம். சிஎஸ்சி ரேங்க் பார்க்கணுன்னா டிஎன் வெப்சைட்டில் போய் பாருங்கள், சிஎஸ்சி போட்டிருக்கேன். இசிஇ அப்படின்னு பார்த்துக்கோங்க, ட்ரிபிளியோட கட் ஆஃபும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா போயிடலாம். அண்ட் டேஷ் போட்டு வந்து அலோகேட் ஆகலைன்னு அர்த்தம். அண்ட் ரொம்ப முக்கியம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம், இந்த கோர்ஸுக்கெல்லாம் என்ன கட் ஆஃப் கிடச்சிருக்கு நான் போட்டிருக்கேன் தவிர ரேங்க் போடல. ரேங்க் டிஎன்ஏ வெப்சைட்டில் போனால் எக்ஸாக்டாக கிடைக்கும். ஏன்னா ஒரு பையன் கேட்டான் ரேங்க் போட்டால் தானே தெரியும் அப்படின்னு. ஸோ ரேங்க் எக்ஸாக்டாக இதுதான் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் டிஎன்ஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தது என்ன வீடியோ போடலாம், அடுத்து என்ன கல்லூரி போடலாம், அடுத்து என்ன கல்லூரி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். விஎஸ்பி கோயம்புத்தூர் நிறைய பேர் கேட்டதுனால போட்டோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த கல்லூரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸ் விரும்புகிற கல்லூரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பையன் ஒருத்தன் போய் படித்து அந்த செலவு பண்ணுற காசுக்கு ஒரு வர்த்தாக இருக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், நான் ஹை சேலரியில் பிளேஸ்மெண்ட் ஆகணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் ஒரு அப்பா அம்மா நினைப்பாங்க. அதுக்கு ஏற்ற கல்லூரி இதுதான். ஸோ நல்ல கல்லூரி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. தேங்க்யூ.